திருப்பரங்குன்ற கலச மாலை தயார் செய்தபோது, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு உள்புறமாக யாகசாலை அமைத்தார்கள். அந்த யாகசாலை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது சேவல். இதற்கு பின்னாடி ஆறுமுகன் யாகசாலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா பெரிய விஷயம். எல்லாருக்கும் இதெல்லாம் எல்லாமே கிடைச்சிடாது. ஆறுமுகனை நல்ல தரிசனம் பண்ணிக்கங்க. எனக்கு என்னையே நம்ப முடியல. நான் இங்கெல்லாம் இது உள்ளலாம் போகும்போதெல்லாம் யாரோட அறிமுகமும் இல்லை. ஆனால் உள்ளே போனால் முருகன் அருளால் நமக்கு உள்ளே நிறைய பேர் அறிமுகப்படுத்தி வைச்சார். அதுவும் அவர் அருளால் தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அது சிவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். எண்ணற்ற மகிழ்ச்சி எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டதில். இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் வேலை செஞ்சது, இன்னும் மூலஸ்தானத்து உள்ளெல்லாம் போயிட்டு பூ அலங்காரம், அதுக்கப்புறம் கலசத்துக்கே மாலை தயார் பண்ணுற அந்த மயில் இறகெல்லாம் நானே கட் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் அருளாலே. இப்போ கூட ஜஸ்ட் நாங்கள் பேசிட்டு சொல்லவே நிறைய அற்புதம்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது நினச்சே பார்க்க முடியாது. இப்படி ஒரு அற்புதம்லாம் நிகழ்த்துறாரு கலியுக கடவுள், கண்கண்ட தெய்வம் எங்கள் முருகப்பெருமான். எண்ணற்ற மகிழ்ச்சி. இந்த கும்பாபிஷத்தில் கலந்துக்கிட்டு யாகசாலையில் உள்ள போயிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குற அளவுக்கு நமக்கு தரிசனம் கிடைக்குன்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு எனக்கு தரிசனம் கிடைச்சிது.